மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஏடா நைட்டு 10 மணிக்கு உன்கிட்ட சேர வேண்டிய ஒரு பொருளை உன்கிட்ட கொடுக்கணும், மொட்டை மாடிக்கு வந்துருன்னு சொன்னேன். நீ வருவியான்னு கூட தெரியல, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்னாலும் நீ வருன்னு என் மனசு சொல்லுது. ஏன்னா 3 வருஷம் நீ கிடைப்பியா மாட்டியான்னு கூட தெரியாம உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நான் உன் மேலே வச்ச காதல் தான் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துது. அதே காதல் உனக்கு என் காதலை புரிய வச்சு உன்னை என் கூட சேர வைக்கும்னு நம்புகிறேன். இப்போவும் என் காதல் உன்னை இங்கே வர வைக்கும். உன் மனசில் நான் இல்லைன்னு நீ சொல்கிற, ஆனால் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அது உண்மையாக இருந்தா இப்போ நீ கண்டிப்பாக இங்கே வருவ. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். என்ன பொண்ணெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்களா? எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? எப்ப கல்யாணம்? அப்புறம் காலையில நான் உன்கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன், அதுக்கு மன்னிச்சிரு. அப்புறம் எப்படியும் இன்னும் நீ கொஞ்ச நாள்ல கல்யாணமாயி போற. எதுக்கு நமக்குள்ள இந்த சண்டையெல்லாம்? இதுக்கப்புறம் நம்ம சண்டையெல்லாம் போட வேண்டாம். நீயும் பாவம் ரொம்ப நாளா என்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்க. எனக்கும் உன் மேல லவ் இல்லாமலாம் இல்ல. எனக்கு தெரியும்டா உனக்கு என் மேல லவ் இருக்குன்னு. அது நீ உன் வாயால சொல்றதுக்காக தான் இந்த 3 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா லவ் வராமையா இருக்கும்? என்ன அழகு, என்ன ஸ்ட்ரக்சரு. உன்னை பார்த்த அன்னைக்கே தோணுச்சுடி, ஒரே ஒரு நாளாவது உன்னை லவ் பண்ணணும்னு. என்ன ஒரு மாதிரி பேசுறான்? அதான் நீ கேட்ட மாதிரியே இன்னைக்கு உன்னை லவ் பண்ணலான்னு வந்திருக்கேன். உனக்கும் என்ன பிடிக்கும்ல, அப்போ இப்போ லவ் பண்ணலாம். உனக்கு ஓகே தானே? என்ன பேசுறான் இவன்? இவன் பேச்சே சரியில்லை. நான் கீழே போறேன். இருடி, நீ தானே நைட்டு என்னமோ கொடுக்கணும்னு மொட்டை மாடிக்கு வான்னு கூப்பிட்ட, இப்ப போறேங்கிற. நானும் உன்கிட்ட ஒண்ணு வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன லவ் பண்றேன்னு சொன்ன, இப்பதான் கல்யாணம் பண்ணி போற. அப்ப லவ் பண்றவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும்ல. நீ போனாலும் நான் உன்னை மறக்கவே முடியாத அளவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ. ஏன் இவன் இப்படி எல்லாம் பேசுறான்? ஏடா உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ பேசுறது எதுவும் சரியில்லை. நீ கீழே போறேன். இருடி, ஏன் போறேங்கிற? என்ன லவ் பண்றேன்னு தானே இவ்வளவு தூரம் வந்திருக்க, அப்புறம் என்ன? அப்புறம் நானும் எவ்வளவு நாளைக்கு தான் உன் மேல லவ் இல்லைன்னு நல்லவனாவே நடிக்கிறது? எனக்கு உன் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு காட்ட வேண்டாம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நீ கல்யாணம் பண்ணியே போனா கூட என்ன மறக்க முடியாத அளவுக்கு என் லவ் உனக்கு காட்ட போறேன். என்ன அந்த பக்கமே திரும்பி நிக்கிற? யாராவது வந்துருவாங்கன்னு பயமா இருக்கா? பயப்படாத, யாரும் வரமாட்டாங்க. மேல மொட்டை மாடிக்கு வர கேட்டை லாக் பண்ணிட்டேன், யாரும் வர முடியாது. காலையில வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க. இங்க நீயும் நானும் மட்டும்தான். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னா தான் அதுக்கு வீட்டுல எல்லாரும் சம்மதிக்கணும். அது கண்டிப்பா நடக்காது. ஆனா இப்ப இங்க நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கு நீ மட்டும் சம்மதிச்சா போதும். ஹோய், உனக்கு ஓகே தானே? இப்படி எல்லாம் பேசுறான். இவனை இவ்வளவு நல்லவன் நினைச்சோம். 3 வருஷத்துக்கு முன்னால நீ என்கிட்ட நடந்துக்கிட்டத வச்சு தாண்டா நான் உன்னை இந்த 3 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நீ என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பாக்கும்போ நான் 3 வருஷத்துக்கு முன்னால ஒன்னதான் பார்த்தனா, ஒன்னதான் காதலிச்சுக்கிட்டு இருந்தனால எனக்கே சந்தேகமா இருக்கு. என் மனசுக்குள்ள உன்னை எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கேன்னு தெரியுமா? நீ ஏன் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? என்னால நம்ப முடியலடா. அதுலயும் இன்னைக்கு வசதியா தாவணி பாவடையெல்லாம் கட்டி செம்ம சூப்பரா இருக்க. நான் பார்க்கணும்னு தானே தாவணி பாவடை கட்டினேன். காலையில வந்து பாருன்னு சொன்னல, இப்போ மொத்தமா பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். திரும்ப ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ என் பக்கத்துல வரும்போது இன்னைக்கு கிஸ் பண்ணும்போது கூட என் மேல இருக்கிற காதல்ல தான் பண்ணேன்னு நினைச்சேன். அப்புறம் நீ என்ன காதலிக்கல, வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னப்போ வீட்டுல பிரச்சனை ஆயிடும், அதுக்காக தான் என்ன அவாய்ட் பண்றேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது என் மேல இவ்வளவு ஒரு தப்பான எண்ணத்தோட தான் என்கிட்ட பழகி இருக்கியா? உன்னை எப்படிப்பட்டவன்னு நினைச்சு காதலிச்சனோ அதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத மாதிரி நடந்துக்கிற. இதுதான் உன்னோட உண்மையான கேரக்டரா? அது தெரியாம நான் தான் உன் மேல இந்த 3 வருஷமா அதிகமான காதலும் நம்பிக்கையும் வச்சு ஏமாந்துட்டேனா? இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும்தான் நமக்கு இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாத. திரும்ப எனக்காக தானே இந்த தாவணி கட்டின, நான் பார்க்க வேண்டாம். திரும்பன்னு சொல்றேன்ல, திரும்புடி. கையிடு. ஏன்
நீ தானே நான் லவ் பண்றேன்னு சொன்ன. அதேடா, லவ் பண்றேன்னு தான் சொன்னேன். உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இந்த மாதிரி நீ கேக்குற சீப்பான விஷயத்துக்கெல்லாம் நான் சம்மதிப்பேன்னு நினைச்சியா? ஏன் சம்மதிக்க மாட்டேன்? நான் உன் பக்கத்துல வந்தப்போ உன்னை கிஸ் பண்ணப்பெல்லாம் சம்மதிச்சல. அதே, உன் மனசுல என் மேல இருக்கிற காதல்ல தான் நீ என்ன கிஸ் பண்றேன்னு நினைச்சுதான் சம்மதிச்சேன். ஆனா இப்படி கேவலமான நினைப்போட தான் என்கிட்ட வந்து என்ன கிஸ் பண்ணேன்னு தெரிஞ்சிருந்தா நீ அப்ப கூட சம்மதிச்சிருக்க மாட்டேன். ச்சே, உன்னை உண்மையா காதலிச்ச பொண்ணுகிட்ட இவ்வளவு தப்பா நடந்துக்கிற. உன்னை போய் காதலிச்சேன்னு நினைக்கும்போது எனக்கு வெக்கமா இருக்கு. இதுல வெக்கப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்களா? ஏன் காதலிக்கும்போ கிஸ் எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டாங்களா? அப்படி கிஸ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க தானே. என்ன நம்ம கொஞ்சம் அதிகமா பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்ப இங்க நமக்குள்ள நடக்க போறத நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீ யார்ட்டையும் சொல்லாம இருந்தா போதும். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மரியாதைக்கு கையெடு. முடியாதுடி. நான் வேண்டான்னு சொல்லும் போதெல்லாம் என்ன லவ் பண்றேன்னு பின்னாலேயே வந்தல. இப்ப நான் வேணும்னு கேக்குறேன். நான் கேக்குறத நீ குடுக்காம இப்ப நான் இங்கிருந்து போறது இல்ல. திரும்புடி. நீ எந்தன் சொந்தம் இல்லை மானே மானே, ஆனாலும் முந்தன் மேலே மோகம் தானே. வளையல் உனது கரங்கள் எனது அழகே, வளைவு உனது வரங்கள் எனது மலரே. இடுப்புல மச்சம் நினைச்சேன். ஐயோ, நீதான் என் மின்னலா? 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டல்ல வச்சு நான் பார்த்த பொண்ணு, என் கனவுல வந்த என் மின்னல் நீதானா ஐஷு? நேற்று நான் பார்த்ததும் உன்னைத்தானா சொல், இன்று நான் காண்பதும் உன்னைத்தானா சொல். ஆடை மாற ஜாடை மாற கூந்தல் பாதம் யாவும் மாற, கண்களோ உன் கண்களோ மாறவில்லை, கண்களோ என் கண்களோ ஏமாறவில்லை, பொய் கூறவில்லை. ஐயோ, சக்தி அப்பவே சொன்னா நீ உன் மின்னல பக்கத்துலயே வச்சுட்டு எங்கெல்லாமோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு. அவன் சொன்ன மாதிரி என் மின்னல் நான் உன்னை பக்கத்துலயே வச்சுட்டு இவ்வளவு நாள் எங்கெல்லாமோ தேடிக்கிட்டு இருந்தேன்டி. அப்போ நான் அவன் பக்கத்துல வரும்போதெல்லாம் என் மனசு துடிச்சுதடி, ஏன் நீ என் மின்னலா இருக்கக்கூடாதுன்னு. ஆனா உண்மையாவே நீதான் என் மின்னலா இருப்பேன்னு நினைக்கல ஐஷு. எப்படியாவது உன்னை தேடி கண்டுபிடிச்சிடணும்னு தெருவா அலைஞ்சிருக்கேன்டி. ஆனா இவ்வளவு நாள் என் பக்கத்துலயே இருந்திருக்க, இது கூட தெரியாம இருந்திருக்கேனேடி. உன் பக்கத்துல வரும்போது, உன்னை கட்டி பிடிக்கும் போது, உன்னை கிஸ் பண்ணும் போதெல்லாம் ஏன் நான் உன்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்? மனசுக்குள்ள என் முன்னில வச்சுக்கிட்டு உன்கிட்ட நான் இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப தப்புன்னு குற்ற உணர்ச்சியில எவ்வளவு நாள் தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா? ஆனா எனக்கு ஏன் உன்கிட்ட அப்படி எல்லாம் தோணுச்சுன்னு எனக்கு இப்பதாண்டி புரியுது. நீதான் என் மின்னல்னு தெரியறதுக்கு முன்னாடியே கனவுல உன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தேன்டி. நீ கிடைச்சா உன்னை எப்படி எல்லாம் லவ் பண்ணணும், உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு பெரிய கனவு கண்டு வச்சிருக்கேன்டி. ஆனா அந்த கனவையெல்லாம் நிஜமாக்க என் மின்னல் நீ எனக்கு கிடைக்காமயே போயிருவியோன்னு நினைச்சேன். என் கனவுல நீ எனக்கு கொடுத்த காதல எனக்கு நீ நிஜத்திலையும் கொடுத்த மின்னல். ஆனா அது இந்த மரமண்டிக்கு தான் புரியாம போயிடுச்சு. நீதான் என் மின்னல் எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா என்ன லவ் பண்ணுன்னு உன்னை என்கிட்ட இப்படி கெஞ்ச வச்சிருக்க மாட்டேன்டி. ஐயோ, நீதான் என் மின்னல்னு தெரியாம நீ என்ன லவ் பண்ணி என் பின்னால வந்தப்போ உன்னை நான் என்னெல்லாமோ சொல்லி கஷ்டப்படுத்திட்டேனேடி. என்ன மன்னிச்சிரு மின்னல். நீதான் என் மின்னல்னு தெரியாம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு போ, அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இப்ப நீதான் என் மின்னல்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டி. இவ்வளவு நாள் நான் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கெல்லாம் சேர்த்து இதுக்கப்புறம் உனக்கு திகட்ட காதலை கொடுக்க போறேன். என் மின்னல், நீ எப்பவுமே என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பல்ல, நீ யாருடா லவ் பண்றேன்னு. இப்போ உன்கிட்ட நான் சொல்ல போறேன்டி, நான் லவ் பண்ற இந்த பொண்ணு நீதான்னு. மைனாவே மைனாவே, என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா. மைனாவே மைனாவே, என் கண்கள் பூமியில் தேடிய தேடல் நீதானா. விண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா. பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாளா. மைனாவே மைனாவே,
என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா மைனாவே மைனாவே என் கண்கள் பூமி தேடிய தேடல் நீதானா அடிச்சு விடுறா திண்டி உன்னை உண்மையா லவ் பண்றேன்னு சொன்ன பொண்ணுகிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிறியே ஆனா நீ என்கிட்ட இப்படி நடந்துகிட்டும் கூட நான் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடாம இப்படி அழுதுட்டு நிக்கிறனே அது ஏன்னு உனக்கு தெரியுமா ஏன்னா நீ இவ்ளோ கேவலமானவன் தெரியாம உன்னை நான் உண்மையா லவ் பண்ணி தொலைச்சிட்டேன்டா ஐயோ ஐஷு நீ நினைக்கிற மாதிரி நிறுத்தடா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாத ஆனா எனக்கு உன்கிட்ட பேச வேண்டியது கொஞ்சம் இருக்கு அதையெல்லாம் உன்கிட்ட சொல்றதுக்காக தான்டா இவ்வளவு நாளா தவிச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் உன்கிட்ட சொன்னாலாவது நீ என் காதுல புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன் ஆனா இப்போ நீ இவ்வளவு கேவலமானவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் காதுல நீ புரிஞ்சுக்கவே வேண்டாம்னு தோணுது இருந்தாலும் என் காதல் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியணும் ஏன்னா உன்னை எந்த அளவுக்கு உண்மையா லவ் பண்ண ஒரு பொண்ணு கிட்ட நீ இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியணும்ல அன்னைக்கு சொன்னியே 10 நாள் பழக்கம் 10 நிமிஷத்துல மறந்து போயிடும்னு 10 நாள் இல்லடா 3 வருஷம் உன்னை யாருன்னு கூட தெரியாம உன் பேரு கூட தெரியாம உன்னை உயிருக்குயிரா காதலிச்சு உனக்காக காத்துக்கிட்டு இருந்த பொண்ணோட காதல நீ கேவலப்படுத்திருக்கேன்னு உனக்கு தெரிய வேண்டாமா என் கையில உள்ளது என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இது உன்னோட ஷர்ட்டும் உன் பைக் கீயும் தான் 3 வருஷத்துக்கு முன்னால நீ எனக்கு கொடுத்தது ஐயோட சக்தி தலையெல்லாம் ஒரு மாதிரி கிர்ன்னு ஆகுதுடா. டேய் சரக்கு அடிச்சா அப்புறம் கிர்ன்னு ஆகாம வேற எப்படிடா ஆகும்? ஆனா டேய் மச்சான் ரொம்ப நாளாவே ஒரு தடவையாவது இந்த சரக்கு அடிச்சிடணுங்கிற நம்ம 2 பேரோட ஆசை இன்னைக்கு தாண்டா நிறைவேறி இருக்கு. ஐயோட சக்தி ஆசையை நிறைவேற்றினதெல்லாம் சரிடா, ஆனா இது மட்டும் என் மாமனுக்கு தெரிஞ்சது எனக்கு பூச வச்சிருவான்டா. அது எப்படிடா தெரியும்? அதெல்லாம் தெரியாதுடா. அதுக்கு தானே பார்ல போய் சரக்கு அடிக்காம இங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பார்ல போய் சரக்கு அடிச்சிருந்தோம்னா தெரிஞ்சவன் எவனாவது நம்மள பார்ல பார்த்தா நம்ம சரக்கு அடிக்கணும்னு போய் வீட்டுல போட்டு கொடுத்துருவானுங்க. ஆனா இப்ப இது ஹோட்டல்டா. இப்ப இங்க நம்ம சரக்கு அடிக்கிறது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை ஹோட்டல்ல வெளியே போகும்போது யாராவது நம்மள பார்த்தா கூட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்க ரூம் எடுத்து தங்கிருக்காங்க அவங்கள பாக்கிறதுக்காக வந்தோம்னு சொல்லி சமாளிச்சிடலாம்டா. ஐடியெல்லாம் நல்லாதான்டா இருக்கு, ஆனா எனக்கு என்னமோ பயமாவே இருக்குடா. டேய் மச்சான் எதுக்குடா பயப்படுற? அதுவும் சரக்கு அடிச்சுட்டு பயமா இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அடுத்து சரக்குக்கே மரியாதை இல்லடா. போடா சக்தி, உனக்கு என்னடா? உன்னை எவனாவது பார்த்தாலும் உனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா எனக்கு அப்படியா? என் மாமனை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடா. ஏற்கனவே என் மாமா என்ன காலேஜ்ல சேர்க்கும் போது ஒழுங்கா படிச்சு அரியர் எல்லாம் இல்லாம பாஸ் பண்ணி டிகிரி வாங்குறதா இருந்தா மட்டும்தான் காலேஜ்ல சேர்த்துவேன், இல்ல ஏதாவது தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றான்னு தெரிஞ்சா அப்படியே கொண்டு போய் மூட்டை தூக்க வச்சிருவேன்னு சொன்னான்டா. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்லயே நான் சரக்கு அடிச்சேன்னு மட்டும் என் மாமனுக்கு தெரிஞ்சது, அப்புறம் நான் காலேஜுக்கு எல்லாம் அனுப்ப மாட்டான்டா. நேரா டிசி வாங்கிட்டு வந்து என்ன மூட்டை தூக்க விட்டுருவான்டா. டேய் அது எப்படிடா தெரியும்? அதான் தெரியாதுடா, நீ பயப்படாதடா. இல்ல நீ சொல்ற, ஆனாலும் எனக்கு என் மாமனுக்கு தெரிஞ்சவன் எவனாவது என்னை பார்த்துட்டு போய் போட்டு கொடுத்துருவானு பயமாவே இருக்குடா. இரு ஒரு நிமிஷம். இப்ப என்ன பார்த்தா நான் தான் தெரியுதாடா? தெரியவே இல்ல. தெரியல? அப்ப என் மாமா என்ன பார்த்தாலும் நான் தானே கண்டுபிடிக்க மாட்டாருல்ல? ஆமா கண்டுபிடிக்க மாட்டாரு. ஏன்னா மூஞ்சில ஒரு கர்ச்சிப் கட்டினதும் நீ தானே அவருக்கு அடையாளமே தெரியாது பாரு. ஜி என்னடா சொல்ற? அப்ப நான் தான் தெரியுதா? என் மாமா என்ன பார்த்தா கண்டுபிடிச்சிருவானாடா? பின்ன மூஞ்சில கர்ச்சிப்ப கட்டினா மூஞ்சி மட்டும் தானே தெரியாது, நீ போட்டிருக்க ட்ரெஸ் உன் பேக் இதெல்லாம் பார்த்தா நீ தான் தெரியாது அவருக்கு. ஐயோ ஆமா இல்லடா சக்தி. டேய் அதுக்கு உன் மாமா எதுக்குடா இந்த ஹோட்டலுக்கு வர போறாரு? அவர் எப்படியும் வரமாட்டாரு. வேற யாராவது தெரிஞ்சவன் பார்த்தா கூட உன்னை பார்த்தா இப்ப அடையாளம் தெரியல, போதுமா? முதல்ல புலம்புறத நிறுத்துறா. அப்படிங்கிறியா? சரி பின்ன சரி சரக்கு அடிச்சிட்டோம்ல, வாசிக்கமா வீட்டுக்கு போயிடலாம். எங்க சரக்கு அடிச்சோம்? நீ மட்டும்தான் அடிச்ச, நான் இன்னும் அடிக்கல. சரா சக்தி சீக்கிரமா ஆடுறா, ரொம்ப லேட் ஆகுதுடா, வீட்டுக்கு போலாம்டா. ஐயோ இருறா போலாம். இந்த காலத்துல பொண்ணுங்க கூட கிளப் பப்புன்னு லேட் நைட் பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இவன் என்னடானா 7 மணி ஆகுறதுக்குள்ள வீட்டுக்கு போலாம் என்னமோ குத்த வச்ச பொண்ணு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் இருறா போலாம்.
டேய் 4 மணிக்கு காலேஜ் முடிஞ்சதுடா, 7 மணி வரைக்கும் வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு என் மாமன் திட்டுவாருடா. வீட்டுக்கு போகணும்டா. டேய் உன் மாமா கேட்டாருன்னா ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சுன்னு சொல்லி சமாளிடா. சரி, நான் அது ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஆனா இருந்தாலும் சீக்கிரமா போலாம்டா. சீக்கிரமா அடி. சரி இரு. சரி சக்தி, நீ சரக்கு அடிச்சிட்டு நான் அந்த பக்கமா போய் பிஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன். டேய் கிரிகிரன் வருதுன்னு அப்புறம் எப்படி தனியா போவ? இரு நான் அடிச்சுட்டு போலாம். ஐயோ, நீ அடிக்கிற வரைக்கும் என்னால அடிக்காம இருக்க முடியாதுடா. ரொம்ப அர்ஜென்ட்டா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா. டேய் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு அடிச்சிருக்க, எந்திரிச்சா ஒரு மாதிரி தலை சுத்துண்டா. நிதானமா போயிருவியா? டேய், யார பார்த்து நிதானமா போயிருவியான்னு கேக்குற? ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு அடிச்சாலும் நான்லாம் ஸ்டடியா தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ மாமனுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க, இப்ப பில்டப். டேய், எனக்கு என் மாமானா தான்டா பயம், மத்தபடி ஐ எம் ஸ்டடிடா. உனக்கு சந்தேகமா இருந்தா நீ 2 வேளை காமிச்சு இது எவ்வளவுன்னு கேள, நான் கரெக்டா சொல்றேன். சரி இரு, நீ எவ்வளவு ஸ்டடியா இருக்கேன்னு நானும் பாக்குறேன். இது எவ்வளவுன்னு சொல்லு. இது 1 சக்தி. ஒன்னா? டேய் சரக்கு அடிச்சா எல்லாருக்கும் 1 தான் 2 தெரியும், உனக்கு எப்படி 2 1 தெரியுது? ஐயோடி சக்தி, இது 2 தானா? எனக்கு 2 தான்டா தெரிஞ்சுது. ஆனா நான் 2ன்னு சொன்னா உனக்கு எல்லாம் 2 தெரியுது. அப்படி ஸ்டடியா இல்லைன்னு சொல்லிட்டு தாண்டா சக்தி நான் 1ன்னு சொன்னேன். அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல சக்தி, நான் ஸ்டடியா தான் இருக்கேன். நான் போய் பிஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன், நீ பொறுமையா சரக்கடி. சரி சரி பார்த்து போயிட்டு வா. அப்புறம் போகும்போது அந்த சாவியை வச்சுட்டு போடா. அதை வேற கையில தூக்கிட்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடாத. அதுக்கப்புறம் போகும்போது வண்டியை தள்ளிட்டு தான் போகணும். பாத்தியா, இப்பதான் நான் ஸ்டடியா இருக்கேன்னு சொன்னேன், திரும்பவும் நான் சாவி எங்காவது விட்டுட்டு வந்துருவேன்னு என்ன சந்தேகப்படுற பத்தியா? நீ விளங்காதவனே, நான் அதுக்கு சொல்லலடா. நீ தெளிவா இருக்கும் போதே சாவி எங்கேயாவது விட்டுட்டு வந்துருவ. இதுல வேற இப்ப சரக்கு அடிச்சிருக்க, கன்ஃபார்மா சாவியை தொலைச்சிட்டு வந்துருவ. அதுக்கு பேசாம வச்சுட்டு போடா. நோ நோ நோ, இப்போ இந்த சாவியை நான் கொண்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்துட்டேன்னா அப்ப நான் ஸ்டடியா இருக்கேன்னு நீ ஒத்துக்குவல்ல? டேய் இப்பவும் நீ ஸ்டடியா இருக்கேன்னு நான் ஒத்துக்கிறேன்டா. தயவு செஞ்சு சாவியை வச்சுட்டு போடா. அதெல்லாம் முடியாது, நான் சாவியை எடுத்துட்டு தான் போவேன், போய் பத்திரமா கொண்டு வருவேன். ஐயோ கடவுளே, நல்ல காலத்திலேயே நம்ம ஒண்ணு சொன்னா தலைகீழ தான் பண்ணுவான். இதுல வேற இப்ப இவன் தலைகீழா இருக்கான். இப்ப எது சொன்னாலும் இவனுக்கு விளங்காது. என்னமோ பண்ணி தொலை நாயே, ஆனா சாவி மட்டும் அவனை எங்கேயாவது விட்டுட்டு வந்த. டேய், அதெல்லாம் விட மாட்டேன்டா. எவ்வளவு பத்திரமா கொண்டு வரேன்னு மட்டும் நீ பாரு. பாக்குறேன், சீக்கிரமா போயிட்டு வா. சரி சக்தி, இது வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இப்ப எதுக்குடா பிளாஷ்பேக்ல பேச வந்திருக்கானுங்கன்னு பாக்குறீங்களா? பிளாஷ்பேக்கை பத்தி தான் கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். அது ஒன்றும் இல்லைங்க, ஷமிரேஷோடைய ஃப்ளாஷ்பேக் சீன் எல்லாம் சும்மா டைலாகாவே சொல்லி முடிச்சிடலாம், விஷுவலா காமிக்க வேண்டாம்னு நினைச்சோம். ஆனா கதை ஒரு 2-3 நாளாவே கொஞ்சம் சேடா போற மாதிரியே இருந்துச்சு. இதுக்கப்புறமும் ஒரு 2-3 எபிசோட் கொஞ்சம் சேடா தான் போகும். அதான் கதை மொத்தமாவே சேடா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த பிளாஷ்பேக்கை கொஞ்சம் டீடைல்டா காமிச்சா அதுல கொஞ்சம் காமெடியா எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளாஷ்பேக்கை இப்படி விஷுவலா காமிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சிலர் எல்லாம் கதை கொஞ்சம் ஸ்பீடா மூவ் ஆகணும்னு நினைப்பாங்க. அப்போ பிளாஷ்பேக் உட்காந்து ஒன்னா காமிச்சுக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு பேருக்கு பிடிக்குதுன்னு தெரியல. இந்த எபிசோட்லயே முடிச்சிடலாமான்னு பார்த்தோம், ஆனா முடியலங்க. இனி அடுத்த எபிசோட்ல தான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பிளாஷ்பேக் சீனை டீடைல்டா காமிக்கலாமா இல்ல டைலாகாவே மட்டும் சொல்லி முடிச்சிடலாமான்னு சொல்லுங்க. வேண்டானா டைலாகாவே சொல்லி முடிச்சிடலாம். அப்புறம் பிளாஷ்பேக் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கதை ஒரு 2-3 எபிசோடுக்கு கொஞ்சம் சேடா இருக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா கதை ரொம்ப ஜாலியா போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமாங்க, அது என்ன எதுன்னு அந்த 2-3 எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திரும்ப பேச வரேன். அப்புறம் சக்திகள் கதையை கொஞ்சம் சேடா கிட்டன்னு சொன்னீங்க, அதுவுமே ஒரு ரீசனுக்காக தாங்க, அதுவுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க கதையுமே ரொம்ப ஜாலியா தான் போகும். ஆமாங்க, எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பொறுமை எருமை விட பெரியது, அதனால தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. அப்புறம் தயவு செஞ்சு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன். தயவு செஞ்சு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நாங்க கடையை மூட்டி கிளம்புறோம். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.